இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னா நண்பன், தோஸ்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த தோஸ்தோட கொஷின் அண்ட் ஆன்சர், அதோட கேள்வி பதில் எப்படி பேசணும். நேற்று வந்து நம்ம ஒரு 15 சென்டென்ஸ் பார்த்தோம் நண்பன் பற்றி. இப்போ நண்பன் பற்றி 15 சென்டென்ஸ் நீங்கள் இது பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு கேள்வி பதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேள்வி என்ன, தும்ஹாரா கோய் தோஸ்த் ஹே, தும்ஹாரான உனக்கு நண்பன் இருக்கிறாரா, உனக்கு வந்து ஏதாவது நண்பன் இருக்காங்களா. கோய் என்ன ஏதாவது, ஓகே. தும்ஹாரா கோய் தோஸ்த்னா நண்பன், ஃப்ரெண்டு. ஹே, நீங்கள் ஆமான்னா ஹான்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஓகே. ஸோ ஹான்னு சொல்லணும். ஹா ஃபஸ்ட்டு வந்து ஆமாம். மேரா ஏக் தோஸ்த் ஹே, எனக்கு வந்து ஒரு நண்பன் இருக்கிறார். ஆமாம், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், ஓகே. ஹா ஃபஸ்ட்டு வந்து ஆமான்னா ஹான்னு சொல்லணும். அதே வந்து இல்லைன்னா நஹின்னு சொல்லணும். NAHI நஹி, இல்லைன்னா. இப்போ ஆமாம் ஹா, மேரா எனக்கு, ஏக் தோஸ்த் ஹே, ஏக்கன்னு ஒன்று, தோஸ்த் ஹே ஒரு நண்பன் இருக்கிறான். ரெண்டாவது, तुम्हारा दोस्त का नाम क्या है. தும்ஹாரான உன்னுடைய, உன் நண்பனின் பெயர் என்ன. உன் நண்பனின் தும்ஹாரா நண்பனின் மீன் தோஸ்துக்கா, நண்பனின் தோஸ்துக்கா, நாம் அண்ணா பேர், क्या है என்ன. तुम्हारे दोस्त का नाम क्या है. ஸோ வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம். இப்போ இதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன இருக்கோ அது, இப்போ நான் வந்து இங்கே நேற்று ராகுல்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேர் என்னவோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே. அவனின் பேர் ராகுல். அவனின் இருக்கு இல்லையா, அவனின் உஸ்கா, அவனின் உஸ்கா, நாம் பேர் ராகுல் ஹே. நீங்கள் எந்த பேர் இருந்தோ அந்த பேர் சொல்லலாம், ஓகே. உஸ்கா நாம் ராகுல் ஹே, அவனின் பேர் ராகுல். ஹிஸ் நேம் இஸ் ராகுல். இன்றைக்கி வந்து இது பேஜ் நம்பர் 8, பேஜ் நம்பர் 8. இது வந்து 7th வீடியோ, ஓகே. 7வாं வீடியோ, 7th வீடியோன்னா 7வாं வீடியோன்னு சொல்லணும், ஓகே. டெய்லி வந்து நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ கொடுப்பேன். டெய்லி கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். இதுக்குள்ள லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அதுவும் சொல்லிக் கொடுப்பேன். டோட்டல் 50 லெட்டர் இருக்குது ஹிந்தியில். அதில் வந்து இப்போது டெய்லி வந்து 2 லெட்டர், ஒரு லெட்டர் அப்படி சொல்லிக் கொடுக்கேன். இன்றைக்கி ஒரு லெட்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஓகே. டெய்லி ஒரு லெட்டர் 2 லெட்டர் பழகினா போதும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஹிந்தி எழுத பேச படிக்க எல்லாமே வரும், ஓகே. அடுத்தது, தும்ஹாரி கோய் சஹேலி ஹே. தும்ஹாரி என்ன உனக்கு, கோய் என்ன ஏதாவது, கோய் சஹேலி என்ன பெண் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சஹேலி. ஆணாக இருந்துச்சுன்னா தோஸ்துன்னு சொல்லணும், பெண்ணாக இருந்ததுன்னா சஹேலின்னு சொல்லணும், சஹேலி, ஓகே. உனக்கு தோழி இருக்கிறாளா, உனக்கு வந்து தோழியான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாளான்னு சொல்லணும், ஓகே. ஸோ டூ யூ ஹாவ் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட். சஹேலி என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகே. தோழின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். ஆமான்னு சொல்லணும். ஆமான்னா ஹா. மேரி ஏக் சஹேலி ஹே. ஆமான்னா ஹா, மேரி ஏக் சஹேலி ஹே. இப்போது நம்ம ஆண்கிட்ட பேசும்போது மேரான்னு சொல்லணும். மேரா ஏக் தோஸ்தேன்னு சொல்லணும். மேரா ஏக் தோஸ்தேன்னு சொல்லணும். ஆணாக இருந்தால் தோஸ்தேன்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து பெண்ணை பற்றி பேசுகிறோம், அப்போ இங்கே மேரின்னு சொல்லணும். மேரி ஏக் சஹேலி ஹே, ஓகே. ஆம், எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள், ஓகே. எஸ், ஐ ஹாவ் ஏ ஃபீமேல் ஃப்ரெண்டு. அடுத்தது, वह तुम्हारे साथ क्या करता है. क्या करता हैன்னு சொல்லணும், இது ஆண். क्या करता हैன்னா ஆண். क्या करती हैன்னா பெண் பற்றி சொல்கிறேன். இந்த வஹான்ற வந்து அவன் அவள் ரெண்டுக்கும் வஹ தான் வரும் ஹிந்தியில். அதனால் இங்கே கர்த்தா ஹேன்னா ஆணுன்னு சொல்லணும் நினைக்கணும், கர்த்தி ஹேன்னா பெண்ணை நினைக்கணும், ஓகே. ஸோ இது ஆண்.
वह அண்ணா அவன் तुम्हारे साथ அண்ணா உன்னுடன் உன்னுடன் உன் கூட क्या करता है என்ன செய்கிறான் அவன் உன் கூட என்ன செய்கிறான் சொல்லுவாங்க वह அவன் मेरे साथ ஆனால் என்னுடன் पढ़ता है படிக்கிறான் पढ़ता है ना படிக்கிறான் वह मेरे साथ पढ़ता है वह ना அவன் मेरे साथ ना என் கூட படிக்கிறான் पढ़ता है वह मेरे साथ पढ़ता है ओके वह मेरे साथ पढ़ता है படிக்கிறான் அடுத்தது तुम्हारा दोस्त कैसा है कैसा ना எப்படி உன் நண்பன் எப்படி இருக்கிறான் ஓகே तुम्हारा दोस्त ना உன் நண்பன் तुम्हाराன உன்னுடைய दोस्तன நண்பன் कैसा है எப்படி இருக்கான் तुम्हारा दोस्त कैसा है அப்போ என் நண்பன் மிகவும் நல்லவன் ஆனால் நல்லவன் என்னோட நண்பன் வந்து நல்லவன் சொல்லணும் ஓகே मेरा दोस्त अच्छा है ना நல்லவன் बहुत अच्छा है ना ரொம்ப நல்லவன் மிகவும் நல்லவன் சொல்லணும் ரொம்ப நல்லவன் சொல்லணும் இல்லையா ஸோ வெரி குட்னு சொல்லணும் வெரி குட்னா बहुत अच्छा எந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா அச்சாஹேன்னு சொல்லணும் நல்லா இருக்குன்னா அச்சாஹேன்னு சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்குன்னா बहुत अच्छा हैன்னு சொல்லணும் बहुत अच्छा எந்த விஷயமும் இருக்கட்டும் बहुत अच्छा हैன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னா अच्छा है நல்லா இருக்குன்னா अच्छा है ஓகே இது வந்து பேஜ் நம்பர் 8 வீடியோ நம்பர் 7 ஓகே டெய்லி ஒரு வீடியோ வரும் கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு பாருங்கள் ஹிந்தி பழகுறதுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு வீடியோ இது ஓகே இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஆப்பும் இருக்கும் ஏஐ ஆப் இது அந்த ஆப்பில் வந்து இப்போ இந்த என்னென்ன சென்டென்ஸ் இருக்கோ நான் என்னென்ன ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்குறோம் அது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அந்த பட்டன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அப்படியே சொல்லும் நீங்கள் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுவீங்களோ அத்தனை வாட்டி சொல்லும் ஸோ இன்னொரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனுக்கு எப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் என்ன இருக்கோ நீங்கள் பேசலாம் நீங்கள் பேசினா அது எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லும் ஓகே ஸோ இந்த ஆப்பு புக்கு இது வந்து ஒரு புக்கு இந்த புக்கு ஆப் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் பேர் மொபைல் நம்பர் கமெண்ட்டில் போடுங்க ஓகே அடுத்தது तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है இது கேள்வி என்ன இதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா கியான்னு வரணும் ஹிந்தியில் क्या KYA क्या तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है ஆனால் உன் நண்பன் உனக்கு உதவுவானா तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है अन्ना उन नंबन उनக்கு உதவுகிறாரா ஸோ இப்போ இதுக்கு கேள்விக்கு பதில் இங்கே வந்து என்ன பண்ணணும் கியான்னு வரணும் क्या போட்டுட்டு तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है மதத்ன்றது வந்து ஹெல்ப் ஓகே तुम्हारा दोस्त என்ன உன்னோட நண்பன் तुम्हारी என்ன உனக்கு मदद करता है अन्ना उदवारा ओके तुम्हारा दोस्त फर्स्ट केल्वी ना क्या चलो क्या तुम्हारा दोस्त तुम्हारी मदद करता है आमा अन्ना हाँ चलो आमा अन्ना हाँ चलो हाँ आमा अन्ना हाँ वह अन्ना अवन मेरी मदद करता है मेरी मददन எனக்கு வந்து உதவுவான் எஸ் ஆமாம் वह அவன் मेरी मदद करता है मेरी मदद करता है எனக்கு உதவுவான் तुम और तुम्हारा दोस्त क्या करते हैं तुम நீங்கள் और மற்றும் तुम्हारा दोस्त உன்னோடைய ஃப்ரெண்டு ஓகே நீ மற்றும் உன்னோட ஃப்ரெண்ட் ஓகே நீங்களும் உன் நண்பனும் என்ன செய்கிறார்கள்
என்ன செய்கிறீர்கள், ஆனால் நீயும் உங்கள் நண்பனும் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. வாட் டு யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் டூ, ஆனால் நீயும் உன் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறீங்க. ஸோ தும்முன நீ, और तुम्हारा दोस्त மற்றும் உன்னுடைய ஃப்ரெண்டு, தும் और तुम्हारा दोस्त क्या करते हैं, என்ன செய்கிறீங்க. तुम और तुम्हारा दोस्त क्या करते हैं, அவங்க என்ன பண்ணுறாங்க. ஹம் சாத் खेलते हैं, வி ப்ளே டுகெதர், நாங்கள் சேர்ந்து விளையாடுகிறோம். ஸோ ஹம் சாத் खेलते हैं சொல்லலாம், ஹம் சாத் மே खेलते हैं சொல்லலாம். இங்கே வந்து ரெண்டு இருக்கும். ஓகே, ஹம் சாத் खेलते हैं, ஹம் சாத் மே खेलते हैं சொல்லலாம். ஹம் சாத் நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம், खेलते हैं. ஓகே, அடுத்தது இது வந்து இன்றைக்கி வீடியோ. இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நேற்று வந்து ஈ சொல்லி கொடுத்தேன், ஹிந்தியில் எப்படி ஈ எழுதணும், அதே மாதிரி எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து அது கூட சேர்ந்த லெட்டர் ஒன்று சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இது அடுத்தது தும்ஹே கோன்சா கேல் பசந்தே, தும்ஹே ஆனால் உனக்கு, கோன்சா அந்த எந்த கேல் பசந்தே, கேல்னா விளையாட்டு பிடிக்கும், பசந்தனா பிடிக்கும். தும்ஹே கோன்சா கேல் பசந்தே, உனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும். ஓகே, तुम्हें कौन सा खेल पसंद है. அப்போது எங்களுக்குன்னா ஹமே கிரிக்கெட் பசந்த் ஹே, எங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். ஓகே, எங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். ஹமே எங்களுக்கு கிரிக்கெட் பசந்த் ஹே, கிரிக்கெட் பிடிக்கும். ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸி பழகிறதுக்கு. ஆனால் என்னென்னா டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நீங்கள் வந்து ஒரு டைம் வச்சுருக்கணும், ஒரு 1/2 hour 1 hour டெய்லி அந்த டைம் வச்சுருக்கணும். அந்த டயத்தில் உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, எங்கே போகிறது இருந்தாலும் சரி, வர்றது இருந்தாலும் சரி, அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 1 hour 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும், 1/2 hour 1/2 hour ப்ராக்டிஸ். நீங்கள் இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நல்லா இந்த ஆப் மூலயமா இன்னொன்று இருக்கும். இந்த ஆப்பில் வந்து 2 பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் தமிழில் என்ன சொன்னாலும் அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து, நீங்கள் எதுவுமே கேளுங்க தமிழில், அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இந்த பட்டன் ஒன்று இருக்கும். இந்த பட்டன் என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஹிந்தியில் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் எழுதுனது தமிழில் நீங்கள் என்ன சொன்னாலுமே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ரெண்டாவது பட்டன் வந்து ஹிந்தியில் என்ன சொன்னாலும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஓகே, ஒரு அருமையான ஆப்பு. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஆப் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டீச்சரே கூட இருக்கும். இது வந்து லெவல் 1. இந்த ஆப்பு இந்த புக் வந்து முடிச்சிட்டிங்கன்னா லெவல் 1 முடித்த மாதிரி. இதில் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்தது தும்ஹாரி சஹேலி, தும்ஹாரி உன்னுடைய. ஓகே, தும்ஹாரி सहेली गर्ल फ्रेंड. ओके, पेन तोली. क्या करती है ना, उन तोली என்ன செய்கிறாள். तुम्हारी सहेली उन्नोड़े फ्रेंड क्या करती है, तुम्हारी सहेली क्या करती है. what does your female friend do. அப்போ மேரி சஹேலி. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க உன்னோடைய ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும், என்னோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், என்னோடைய ஃப்ரெண்ட். ஸோ மேரி சஹேலி. ஓகே, என் தோழி. மேரி சஹேலி கானா காத்தி ஹே, பாடல் பாடுகிறாள். ஓகே, மேரி சஹேலி கானா காத்தி ஹே. மேரி சஹேலி என்னோட தோழி. கானா காத்தி ஹே, கானா காத்தி ஹேன்னா பாட்டு படிக்கிறா. மை ஃப்ரெண்ட் சிங்ஸ் ஏ சாங். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இப்போ நேற்று வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா 2 லெட்டர் சொல்லி கொடுத்தேன். நேற்று வந்து ஒரு சின்ன லைன் போட்டு எஸ் எழுதணும். எஸ் போட்டு எஸ்ஸுக்குள்ள சின்ன வால் மாதிரி போட்டு மேலே லைன் போட்டணும். இது வந்து இ. நெக்ஸ்ட்டு எழுதணும். என்ன எழுதணும், சேம் இதே மாதிரி லைன் போட்டு
சின்னதாக கோடு போட்டு எஸ் போட்டு கீழே வால் போட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுறேன் இது வந்து வேணும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோன்னா இதே லெட்டருக்கு சேர்ந்தது ஜா எழுதணும். ஜா. ஓகே, JHA ஜா. இது ஜா கிடையாது, நான் சொல்லிக் கொடுத்த ஜா கிடையாது. ஜா, JHA ஜா. ஸோ இந்த ஜா எப்படி எழுதணும்? ஓகே, சேம் இப்போ நம்ம எப்படி எழுதணும், இப்போ நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும்? இந்த இப்படி போட்டு லைன் போட்டு எஸ் போட்டு இது போடணும். இதோட பேர். இப்போ ஜா எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு கோடு இங்கே போடணும். போட்டு இதை ஜாயிண்ட் பண்ணணும். முடிஞ்சு. இது வந்து JHA ஜா. ஜண்டா எழுதுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை ஹிந்தி எழுதுறதுக்கு, எழுதி படிக்கிறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனே பூரா ஹிந்தியில் தான் பார்த்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஹிந்தியில் தான் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன், ஹிந்தியில் தான் படிக்கிறேன், ஹிந்தியில் தான் பேசுகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக. இப்போ நீங்கள் வந்து ஆனா அவனா பூரா படிக்கணும், கக்கன்யா பிறகு வந்து பாராகடின்னு சொல்லுவோம், அது எல்லாமே படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எழுத்துங்களை வந்து கண்டுபிடிக்கணும், என்ன எழுத்துன்ட்டு. இது கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ நான் தரேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டோட்டல் 15 கொஷின்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பேஜ் நம்பர் 8 வந்து உங்களுக்கு 9 கொஷின்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதே லெசனில் உங்களுக்கு இன்னும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டோட்டல் 15. ஆனால் 8 9ன்னா இன்னும் 6 இருக்குது. அது 6 நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.